ஸ்பேஸ் விண்வெளி அப்படிங்கிறது நம்மள ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை நம்ம மேற்கொள்ளும் போது அந்த வகையில ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குதுங்க. அந்த எக்ஸோ பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம முன்னெடுத்தோம். அப்படி முன்னெடுத்ததுல ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கும் போது முதல்ல இந்த மாதிரியான டைப்ல பிளானட் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட இந்த பிளானட் ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இது இவ்வளவு கொடூரமான ஒரு பிளானட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக வச்சுச்சு. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட நிறைய ஷாக்கிங்கான நியூஸை தான் நம்ம கண்டுபிடிச்சுமே தவிர அந்த பிளானட் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எக்ஸோ பிளானட்டோட ஒத்து போகிற மாதிரியான தன்மையோட அது இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளானட் எதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பிளானட்டோட பேர் தான் WASP-12b அப்படின்னு சயின்டிஸ்ட்களால் பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த பிளானட். இன்னைக்கான வீடியோல இந்த பிளானட்டை பத்தி சயின்டிஸ்டுங்க என்னென்ன ஷாக்கிங்கான விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க, இது எதை வச்சு மற்ற எக்ஸோ பிளானட்டோட தனித்துவமான ஒண்ணு அப்படிங்கிறத சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டது இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம வாழ்ற நம்ம பூமியிலிருந்து 1400 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் WASP-12 அப்படின்னு நம்பர்ஸ்ல பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் கிரகம் வளம் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2008 ஏப்ரல் மாதம் நாசாவோட சயின்டிஸ்டுங்க தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதோடைய விளைவா இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு பிளானட் வளம் வருது அப்படிங்கிற விஷயத்த 2008 டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா சயின்டிஸ்டுங்க உறுதிப்படுத்தினாங்க. முதல்ல இந்த WASP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பத்தின பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு G டைப் நட்சத்திரம் தான். அதுக்காக நம்ம சூரியன் மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒத்து போகிற தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சூரியனான்னு கேட்டா கண்டிப்பா இந்த நட்சத்திரம் அந்த வகை சூரியனை சார்ந்தது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நட்சத்திரம் G டைப் நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம சூரியன் அப்படிங்கிறது ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். அதுவே இந்த பக்கம் இருக்கிற இந்த நட்சத்திரம் இது G டைப்பாக இருந்தும் இது ஒரு சப்ஜெயின் ஸ்டாரா, அதாவது கொஞ்சம் நம்ம சூரியனை விட பெரிய சைஸில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூரியனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. இதனாலேயே இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சராக இருக்கட்டும் பிரைட்னஸாக இருக்கட்டும் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அண்ட் இதோடைய நிறை அண்ட் சைஸ் அப்படிங்கிறது கூட நம்ம சூரியனை விட பெருசு தான். 1.6 மடங்கு நம்ம சூரியனோட சைஸை விட இந்த நட்சத்திரத்தோட சைஸ் அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி 1.35 மடங்கு நம்ம சூரியனுடைய நிறைய விட இதோட நிறை அதிகமா இருக்குது. இந்த ஸ்டாரை சுத்தி ஒரு பிளானட் வளம் வருது அப்படிங்கிற விஷயத்தை 2008 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிளானட் என்ன மாதிரியான தன்மையுடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிளானட்டுக்கு ஒரு பேர் வச்சாங்க. WASP-12b அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சு. அந்த சூரியனுடைய பேரே அப்படி வச்சுட்டாங்க. இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் மாதிரியான ஒரு வாயு கிரகம் தான், கேஸ் பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கேஸ் பிளானட்டா இருந்தாலும் நம்ம ஜூபிட்டருக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம ஜூபிட்டர் கொஞ்சம் கோல்டா இருக்கக்கூடிய ஒரு வாயு கிரகத்தை சேர்ந்தது. ஆனா இந்த பிளானட் ஒரு ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியை சேர்ந்த ஒரு சூடான ஒரு ஜூபிட்டர் வாயு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட சைஸ் அப்படின்னு வரும்போது கூட நம்ம ஜூபிட்டரை விட 1.9 மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கும். அண்ட் மாஸ் எடை அப்படிங்கிறதுலயும் நம்ம ஜூபிட்டரை விட இது 1.4 மடங்கு அதிகமா இருக்கு. சோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேஸ் பிளானட் தான். இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பிளானட்டை பத்தியும் அதோட ஸ்டார் சிஸ்டத்தை பத்தியும் சயின்டிஸ்டுகள் நடத்தின ஆராய்ச்சி மூலமா அவங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு சொன்ன விஷயத்தை தான் நான் சொன்னேன். இதெல்லாம் நார்மலா நம்ம ஏற்கனவே நிறைய ஹாட் ஜூபிட்டரை பத்தி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த பிளானட்டுக்கு ஈக்குவலா சிமிலரா இருக்கமே தான் இருக்கும் உங்களுக்கு கேட்கும் போது. பட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட்டோடைய அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கான நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க இந்த பிளானட் சம்பந்தமா மட்டும். அதுல முதல் விஷயம், இது ஒரு ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். பட் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 3200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த பிளானட்டோட ஷேப் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஓரளவு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு பல்ஜ் ஆகி ஒரு எக் முட்டை எப்படி இருக்கும் அந்த முட்டையோட ஷேப்புக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தில் இந்த பிளானட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு காரணம் அதோடைய சூரியன் தான் அப்படிங்கிறதும்
தெரிய வந்துச்சு. சூரியன் எப்படிடா இதோட ஷேப்புக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய இந்த பிளானட் அதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா வெறும் 0.0229 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்கு. இந்த அளவுக்கு க்ளோஸ்ல இருக்கிறதுனாலையும் பிளஸ் இந்த பிளானட் கேஸ் பிளானட் தான் இல்லையா, அதுல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள் முதற்கட்டமா இருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு டேட்டாஸ் மூலமா கிடைச்ச தகவல். ஸோ அதை வச்சு இது அதிக பிரஷரோடு இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் கொண்ட கலவைகள் சேர்ந்த ஒரு அட்மாஸ்பியர் தான் அந்த பிளானட்ல இருக்கு. ஸோ இது ஒரு பிரஷரை ஏற்படுத்து, அதனால அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது அப்படியே அந்த பிளானட்ல தங்கி ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் நம்ம வீனஸ்ல நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிளானட்ல நடக்குது. அதனால தான் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு 3200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு ரீசனா இருக்கு சொல்றாங்க. இது இந்த அளவுக்கு சூடா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரீசன்கள் இருந்தாலும் அது பிளானட் வந்து அதோடைய சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதோட அட்மாஸ்பியரை இழந்துட்டு இருக்கு. அட்மாஸ்பியர் இழக்கிறதையும் தாண்டி அதோடைய சூரியனுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா இது விழ தொடங்கிட்டு இருக்கு, சூரியனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த கிரகம் அழிவின் பாதையில போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்றாங்க. இதனாலேயே இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா அதோட சூரியன் இந்த கிரகத்தை வந்து முழுசா மூழ்கிரும். ஏன்னா அதுவும் பெருசாகிட்டு இருக்கு, இதுவும் பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய சூரியனோட டைடல் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பாங்க டைடல் லாக் ஆயிருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் சயின்டிஸ்டுகளுக்கும் ரிசல்ட் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இது வந்து டைடல் லாக் ஆயிருக்குன்னு சொல்லி தான் அவங்களும் நினைச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த பிளானட் அதோட சூரியனை எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை சுத்தி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா 1.9 பூமி நாட்கள்லயே வந்து இது வந்து அதோட சூரியனை முழுசா சுத்தி வளம் வந்துருமா. ஸோ ரொம்ப ஃபாஸ்டாகவும் அதோட பிளானட்டை வந்து சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு சயின்டிஸ்டுங்க இந்த பிளானட்டோட அந்த எக் ஷேப்புக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் ஒரு ரீசன், இன்னொன்று அதோட ஹீட்டு, அதுக்கப்புறமா அதோட சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு, அதே நேரத்தில் அதனால ஈர்க்கப்பட்டு இருக்கு இந்த பிளானட் அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் பல்ஜ் ஆகி கொஞ்சம் ஒரு பார்க்கறதுக்கு முட்டை ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பை வந்து இதை அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட சூரியனுக்குள்ள போகிறதுக்கு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கு. இதனால தான் அந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு எக் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் எல்லாம் வச்சு சயின்டிஸ்டுங்க வந்து சொல்றாங்க. இதனாலேயே இந்த எக்ஸோ பிளானட்டை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஸ்பேஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு அழிவின் பாதையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட் கேட்டகரியில இந்த பிளானட்டையும் சேர்த்துக்கலாம் அந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்ப இதே மாதிரி சூரியனால் விழுங்கப்பட போகிற சில எக்ஸோ பிளானட்டுகளும் இருக்குதா இந்த பிரபஞ்சத்தில், அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்வி வரும். எஸ், அப்படிப்பட்ட கிரகங்களை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல நம்ம சேனலோட நேமை அட்டு போட்டு சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த பிளானட்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். திரும்ப கான்டென்ட்டுக்குள்ள வருவோம். நம்ம இதுவரைக்கும் இந்த பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லயே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிளானட் அதோட சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன், அதே நேரத்தில் சூடா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அண்ட் டைடலாவும் லாக் ஆயிருக்கு. இந்த பிளானட் இப்படி இருக்கிறதையும் தாண்டி இது அதோட சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அந்த பிரைட்னஸை இது ரிஃப்ளெக்ட் பண்றதே இல்லையா பெருசா, வெறும் 6% மட்டும்தான் அதோடைய சூரியனோட வெளிச்சத்தை இந்த பிளானட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இது ஒரு டார்க்கஸ்ட் எக்ஸோ பிளானட் கேட்டகரியிலேயே இந்த பிளானட்டை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஓவரால் இந்த பிளானட்டை பத்தி சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த பிளானட்டை எந்த கேட்டகரியிலடா சேர்க்கிறது, இது ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில சேர்க்கிறதா, அது சூடா இருக்கிறதுனால, இல்லாட்டி டைடலா லாக் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஒரு பக்கம் எப்பவும் சூரியனை பார்த்த மாதிரி ஒரு பக்கம் சூரியனையே பார்க்காத இருண்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் கேட்டகரியில சேர்க்கிறதா, இல்லாட்டி எக் ஷேப்ல இருக்கிறதுனால ரொம்ப வித்தியாசமான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சான எக்ஸோ பிளானட் கேட்டகரியில சேர்க்கிறதா, இல்ல இது ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து பெருசா ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படிங்கறனால டார்க்கஸ்ட் எக்ஸோ பிளானட் கேட்டகரியில சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ல வந்து சயின்டிஸ்ட்கள் இருக்காங்க. பட் இப்போதைக்கு சயின்டிஸ்டுங்க இது வந்து ரொம்ப ஜூபிட்டர் மாதிரி வாயு கிரகம் தான், அதே நேரத்தில் பெருசாகவும் இருக்கு, ஒரு ஹாட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில் இதை வைக்கிறது தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேட்டகரியில் தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இது எந்த கேட்டகரியில் சேர்த்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிருங்க. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய வினோதமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டா செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பாருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.